ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6th இருந்து 12th வரைக்கும் ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? சமஸ்கிருத மொழியின் இரண்டாவது இலக்கண அறிஞர் யாருன்னா பதஞ்சலியை. அவர் பதஞ்சலியை யார் ஆதரிச்சாருன்னா புஷ்யமித்திரர். சரிங்களா? அடுத்தது லிச்சாவி பழமையான கனசங்கங்கள்ல ஒன்று. லிச்சாவி எனது பழமையான கனசங்கங்கள்ல ஒன்று. அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது. அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது. சரிங்களா? அடுத்ததா சங்ககால பெண்பால் புலவர்கள் யார்னா ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். யார்? ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். சரிங்களா? அடுத்தது முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் யாருன்னா இளஞ்சே சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கனான் பேர்லாம் நமக்கு நல்லா தெரியும். கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி. இளஞ்சே சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி. சரிங்களா? அடுத்தது மூவேந்தரை பத்தி பார்ப்போம். மூவேந்தர் இதுல அவர்களுடைய மாலை என்ன, துறைமுகம் என்ன, தலைநகர் என்ன, சின்னம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மூவேந்தர்ல சேரரோட மாலை என்னன்னா பணம்பூ மாலை. சேரரோட மாலை என்னது பணம்பூ மாலை. துறைமுகம் முசிறி தொண்டி. துறைமுகம் என்னது முசிறி தொண்டி. தலைநகர் என்ன வஞ்சிக்கரூர். சேரனோட தலைநகர் என்னது வஞ்சிக்கரூர். சின்னம் வில் அம்பு. சின்னம் என்னமா வில் அம்பு. சரிங்களா? அடுத்தது சேரரோட மாலை அத்திப்பூ மாலை. துறைமுகம் பார்த்தீங்கன்னா புகார். தலைநகர் பார்த்தீங்கன்னா உறையூர் புகார். சரிங்களா? அடுத்தது இவங்களோட சின்னம் சோழ அரசோட சின்னம் என்னது புலி. சரிங்களா? அடுத்தது பாண்டியரோடது பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ மாலை. துறைமுகம் கொற்கை. தலைநகர் மதுரை. சின்னம் 2 மீன்கள். சரிங்களா? அடுத்தது 5 வகையான நிலங்களையும் அவங்களோட தொழில், மக்கள், கடவுள் அதை பற்றி பார்க்கலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரிங்களா? இதில் குறிஞ்சியோட நிலம் என்னன்னா மலையும் மலை சார்ந்த இடமும். அவங்களோட தொழில் என்ன, மலையில் என்ன பண்ணுவாங்க, வேட்டையாடுவாங்க, உணவு சேகரித்து சாப்பிடுவாங்க. சரிங்களா? அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க, குறவர், குறத்தியர். அந்த மக்கள் அந்த மக்களோட கடவுள் யாருன்னா முருகப்பெருமான். மக்களோட கடவுள் யாரு, முருகப்பெருமான். சரிங்களா? அடுத்தது முல்லையோட நிலம் என்னன்னா காடு சார்ந்த இடம். சரிங்களா? அவங்களோட தொழில் என்னன்னா ஆணிரை மேய்த்தல். சரிங்களா? மக்கள் யாருன்னா ஆயர், ஆய்ச்சியர். மக்கள் யாரு, ஆயர், ஆய்ச்சியர். கடவுள் யாரு, மாயோன். சரிங்களா? அடுத்தது மருதத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். வயல்ல என்ன பண்ணுவாங்க, வேளாண்மை செய்வாங்க. அந்த மக்களை என்னன்னு சொல்லுவாங்க, உழவன், உளுத்தியர். அவங்களோட கடவுள் என்ன, இந்திரன். சரிங்களா? நெய்தல் நிலத்துல என்ன பண்ணுவாங்க, நெய்தல் நிலம் எப்படி இருக்குன்னா கடல் சார்ந்த இடமும். அங்க என்ன பண்ணுவாங்க, கடல்ல என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிப்பாங்க, உப்பு உற்பத்தி செய்வாங்க. மக்கள் யாரு, பரதவர், நுளத்தியர். சரிங்களா? அடுத்தது கடவுள் யாரு, வருணன். நெய்தல் நில கடவுள் யாரு, வருணன். சரிங்களா? அடுத்தது பாலை என்ன நிலம், வறண்ட நிலமும் சுரம் சார்ந்த இடமும். சரிங்களா? அடுத்தது தொழில் என்ன பண்ணுவாங்க, வீர செயல்கள். சரிங்களா? மக்கள் என்ன அழைப்பாங்க, மறவர், மரத்தியர். கடவுள் என்ன, கொற்றவை. முசிறி தான் முதல் பேரங்காடி. என்னது, முதல் பேரங்காடி. சரிங்களா? சோழ நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு, இந்த நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படிங்கிற நூல்ல முசிறிய இந்தியாவோட முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரோமானியரோட குடியிருப்பு இருந்த முசிறியில அகஸ்டஸ் கடவுளுக்காக கோயில் என்று கட்டப்பட்டிருக்கு. ரோமானியரோட குடியிருப்பு இருந்த முசிறியில அகஸ்டஸ் கடவுளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கோயில் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. புதாண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்ரஸ் இலையில் எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்த பத்திரத்துல என்ன எழுதியிருக்காங்கன்னா, வியன்னாவில் உள்ள அருங்காட்சியகத்துல இது இப்ப இருக்கு. அலெக்சாண்டிரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையே வணிக ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. சரிங்களா? அடுத்ததான் பார்குத், சாஞ்சி ஆகிய இடங்களில் உள்ள பௌத்த ஸ்தூபிகள்ல காணப்படுவது போல ஸ்தூபிகளோட சுற்றுச்சுவர்களிலும் வாயில்கள்லையும் கற்களுக்கு பதிலாக மரத்தை பயன்படுத்தக்கூடிய முறைதான் என்னது, சுங்கர் காலத்துல இருந்துச்சு. சரியா? சுங்கர் காலத்துல தான் நடைமுறைக்கு வந்துச்சு. சரிங்களா? அடுத்தது கலிங்க அரசர் காரவேலர் சுங்க அரசர்களோட சமகாலத்தவர். இந்த இடத்துல சுங்க அரசரோட சமகாலத்தவர் யாரு, கலிங்க அரசர் காரவேலர். சரிங்களா? காரவேலர் பற்றிய செய்திகளை நாம் ஹதிகும்பா கல்வெட்டிலிருந்து பெறுகிறோம். காரவேலர் பற்றிய செய்தியை நம்ம எந்த கல்வெட்டுல இருந்து பெறோம்னா கதிகும்பா. சரிங்களா? அடுத்தது உலக புகழ்பெற்ற புத்தரோட ஆளுயர சிற்பங்கள் பாமியான் பள்ளத்தாக்கில் உள்ள மலைகளில் செதுக்கப்பட்டிருக்கு. உலக புகழ்பெற்ற புத்தரோட
ஆளுயர சிற்பங்கள் பாமியான், இந்த சிற்பம் தான் அது. பாமியான் பள்ளத்தாக்கில் உள்ள மலைகளில் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த மலை பார்த்தீங்கன்னா பண்டைய இந்தியாவோட வடமேற்கு எல்லைப்புறத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த மலை எங்கே இருக்குது? பண்டைய இந்தியாவில் இருக்க வடமேற்கு எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கு. தற்போது இந்த பகுதி எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானோட மையத்தில் இருக்குது. தற்போது இந்த பகுதி எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தானில் உள்ள மையத்தில் இருக்குது. அண்மையில் இவற்றை தாலிபான்கள் உடைத்து நொறுக்கினாங்க. அண்மையில் என்ன பண்ணாங்க? தாலிபான் என்ன பண்ணியிருக்காங்க? உடைச்சு செதைச்சிருக்காங்க. இச்சிற்பங்கள் மௌரியர் காலத்திற்கு பின்னான காந்தார கலைப்பள்ளியை சேர்ந்த மௌரியர் காலத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா காந்தார கலைப்பள்ளியை சேர்ந்த அர்ப்பணிப்பு மிக்க கலைஞர்களால் திடமான பாறைகளில் செதுக்கப்பட்டதான் இந்த சிற்பம். சரிங்களா? அடுத்தது அஸ்வகோசர் புத்த சரிதம் என்னும் முதல் சமஸ்கிருத நாடகத்தில் போற்றப்படும் ஆசிரியர். அஸ்வகோசர் புத்த சரிதம் என்னும் முதல் சமஸ்கிருத நாடகத்தில் போற்றப்படும் ஆசிரியர். சரிங்களா? அடுத்தது இந்தோ பார்த்திய பகலவர் அரசர்கள். ஸோ இது நம்ம அப்புறமா பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல்.